ஒரு செய்தி ஒன்று சொல்லட்டுமா ப்ரோ? ஒரு 50 ஆண்டுகால இந்த திராவிட அரசியல் வரலாற்றை ஒரே நாளில் விஜய் வந்து புரட்டி போட்டிருக்காரு. விசில் புரட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த நான் ஒத்துக்கிறேன். விஜய் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுவார் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் 103 இடங்கள், 105 இடங்கள், 107 இடங்கள் அப்படின்னு முன்னிலையில் போயிட்டுருக்கு. இந்த அளவுக்கு ஒரு புரட்சியை செய்வார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தமிழ்நாட்டில் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஒரு பெரிய விஷயத்த இன்னைக்கு விசில் சிம்பிள் வந்து செஞ்சிருக்கு. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிங்கிள் மெஜாரிட்டியில ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா 120 இடம் போகணும், 118 இடம் போகணும், அதுக்கு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க. அவர் வந்து இந்த 103 105 முன்னிலையில இருக்காங்கல்ல, இதுல இருந்து 110 போட்டும், 115 போட்டும், 90 வரட்டும், 80 வரட்டும், அது பிரச்சனை கிடையாது. ஆனா அவர் இதுவரைக்கும் செஞ்சிருக்கிறதே, அவர் 80 வந்தாலும் சரி, 100 வந்தாலும் சரி, 110 வந்தாலும் சரி, அது வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை விஜய் வந்து செஞ்சிருக்காரு. எப்படி 1977 எம்ஜிஆர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றையே புரட்டி போடுற மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சாரோ, அது திரும்ப இப்போ நடந்திருக்கு. மக்கள் எந்த அடிப்படையில் வாக்களிச்சாங்க, என்ன எண்ணத்துல வாக்களிச்சாங்க அப்படிங்கிறதுனால நம்ம அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். பட் வரலாறு திரும்பி இருக்கா? 1977 நடந்த வரலாறு திரும்பி இருக்கா அப்படின்னா இப்போ விஜய்க்கு அது நடந்திருக்கு. அவங்க மாநாட்டிலே இதை மாதிரி பேரெல்லாம் சொன்னாங்க, வரலாறு திரும்புது அப்படின்லாம் சொன்னாங்க. அது இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு நடந்திருக்கு. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, விஜய் கிட்டத்தட்ட எங்க திமுகவை இப்படி கழுத்தை பிடிச்சி தூக்கி இப்படி கழுத்தை பிடிச்சி இப்படி வச்சிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு டைட்டா வச்சிட்டு இருக்காரு. விஜய் என்ன நினைச்சாங்க திமுக அப்படின்னா, இங்க விஜய் உள்ள வந்தார் அப்படின்னா அதிமுகவுடைய ஓட்டை வந்து அப்படியே பிரிச்சு எடுப்பாரு, நாம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு திமுக ஒரு கணக்கு போட்டாங்க. ஆனா திமுகவுக்கு ஒரு பிரதான எதிரியா அவர் சொன்னார்ல, டிஎம்கே டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் சொன்னார்ல. ஸோ அந்த களத்துல ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 50 தொகுதி 55 தொகுதியில தான் டிஎம்கே வந்து லீடுல இருக்காங்க. இவங்க 2021 எத்தனை தொகுதி ஜெயிச்சிருந்தாங்கன்னு தெரியும். கிட்டத்தட்ட இவங்க கூட்டணி 155 இடங்களுக்கு மேல 2021 ஜெயிச்சிருந்தாங்க. பட் அதுல 3 மடங்குல 2 மடங்கு கழிச்சுட்டு இப்போ 1 மடங்குல வந்து நின்றுருக்காங்க. இந்த விஷயத்தை யாரு செஞ்சிருக்காங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் செஞ்சிருக்காங்க. அதான் சொன்னேன், விஜய் திமுகவை அவர் சொன்ன மாதிரி இப்படி கழுத்தை பிடிச்சி தூக்கி நான் விஜய் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காரு. அதை மக்கள் வந்து ஓட்டு மூலமா காமிச்சிருக்காங்க. அதிமுகவுக்கு ஒரு பெரிய செட்பேக்கை கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த திமுக ஒரு கணக்கு போட்டாங்கல்ல, அதிமுக ஓட்டை வந்து பெருசா விஜய் பிரிப்பாரு அப்படின்னு, அது வந்து நடக்கல. ஏன் அப்படின்னா 2021 அதிமுக வந்து அவங்க கூட்டணிலாம் சேர்ந்து ஒரு 75 இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாங்க. இப்போ அந்த முன்னிலை, அதிமுகவுடைய முன்னிலை அப்படின்னு பார்த்தோம்னா அதே 75 இடங்கள்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. திமுக 50+ இருக்காங்க, தாவேகா வந்து 100+ இருந்துட்டு இருக்காங்க. ஸோ எப்படியோ இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்தில் என்ன நடக்க போகுது, தமிழ்நாட்டில் என்ன பிக்சர் வரப்போகுது அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சிடும். ஆனால் இப்போ அது யாரு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு நேரம் ஆகும். ஆனால் இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்க விஷயம் 100% எல்லாரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புரட்சியை செஞ்சிருக்காரு, வரலாற்றை திரும்ப கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத எல்லாருமே ஒத்துக்கணும். ஸோ அடுத்து என்ன நம்ம வெயிட் பண்ணோம், இந்த தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன வெயிட் பண்ணோம் அப்படின்னா, சிங்கிள் மெஜாரிட்டி அமைப்பதற்கு இங்க வாய்ப்பு இல்லை, விஜய்க்கும் எந்த கட்சிக்குமே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது நம்ம இந்த ரிசல்ட் போகிறத பார்க்குறப்பவே தெரியுது. அப்படி இருக்கப்போ விஜய் தான் வந்து இங்க பிரைமரி ஒரு ஃபோர்ஸா இருக்காரு. அவர் தான் ஒரு 110 இடங்கள் ஜெயிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அதிமுக, அதுக்கப்புறம் திமுக அப்படின்னு இருக்காங்கன்னா, விஜய் வந்து என்ன முடிவு எடுப்பாரு? யாரு கூட கூட்டணி போயிட்டு சிங்கிள் மெஜாரிட்டியா ஆட்சி அமைக்க முடியல அப்படின்னா, ஏதாவது ஒரு கட்சி கூட கூட்டணி, அவங்களை கூப்பிட்டு ஆளுநர் கூப்பிட்டு சொல்லுவாங்க, நீங்க வந்து உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிங்க, நாங்க உங்களை சிஎம் ஆக்குறோம் அப்படின்னு அந்த ப்ரொசீஜர்லாம் இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில விஜயால தனிச்சு 118 இடங்களை ஜெயிக்க முடியல அப்படின்னா, ஒரு அதிமுக கூட அந்த அலைன்ஸ் அவங்கள கூப்பிட வேண்டியது இருக்கும். அவங்க விஜய் வந்து இப்போ வந்தவர், அதிமுக இவ்வளவு பழமையான கட்சி, ஸோ அவங்க விஜய் கூப்பிட்டு வருவாங்களா? இது இல்லாமல் அதிமுக கூட்டணிக்குள்ள பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்காங்க, அவங்க இருக்கப்போ விஜய் வந்து அவங்கள கூப்பிட்டா, இப்போ விஜய்க்கு நிறைய மைனாரிட்டி பீப்புள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா, அவர் பிஜேபி கூட அலைன்ஸ் வைக்க மாட்டார் அப்படின்னு தான். அப்படி இருக்கப்போ விஜய் வந்து ஏடிஎம்கே கூப்பிடுறாரு அப்படின்னா, கூட இருக்கக்கூடிய பிஜேபியும் இவங்க அலைன்ஸ் குள்ள வராங்க அப்படின்னா, அது விஜய்க்கு வந்து ஒரு செட்பேக்கா போகும். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி விஜய் என்ன பண்ண போறார் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியலை கூர்ந்து பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு கேள்வியா இருக்கும். சிங்கிள் மெஜாரிட்டி வந்துட்டா, 118 வந்துட்டா பிரச்சனையே கிடையாது, சிஎம் அப்படின்ட்டு போயிடுவாங்க.
இல்ல அதிமுக 118 வந்துட்டா சிஎம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இங்க டிஎம்கே கேம்லயே இல்ல, அதை நம்ம அப்படியே ஓரமா வச்சிடலாம். ஸோ இவ்வளவு ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷன்ல இப்போ தமிழ்நாட்டு அசம்பிளி எலெக்ஷன் வந்து நிக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஹங் அசம்பிளி தான் உருவாகும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். எந்த கட்சியும் இங்க சிங்கிள் மெஜாரிட்டி இந்த முறை வாங்க போகிறது இல்லை அப்படிங்கிறது நமக்கு இந்த ரிசல்ட் போயிட்டு இருக்க இந்த ஃப்ளோவை பார்க்குறப்பவே தெரியுது. பட் ஆனால் அதுக்கு மற்ற கட்சிகள் ஒத்துழைக்கணும்ல, விஜயும் அதிமுகவும் ஒத்துழைக்கணும்ல. இங்கே வந்து ஒரு ஹங்க அசம்பிளி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு, அது ஒத்துழைப்பாங்களா? இவங்க வந்து ஒரு நீண்ட நெடிய கட்சி, விஜய் வந்து ஒரு புரட்சி செஞ்சு இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கவர். ஸோ அப்படி இருக்கப்போ ரெண்டு பேரும் ஒத்துழைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. திமுக கூட விஜய் வந்து ஏதாவது யோசிப்பாரா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவருடைய அரசியல் இங்க திமுக எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிறதுனால இந்த தேர்தல் முடிவுகளை ஒட்டி இந்த 2-3 நாள் எப்படி இருக்க போகுது, யாரு எந்த அடிப்படையில் வந்து இங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஒருவேளை நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன், ஒருவேளை வந்து விஜய் வந்து நான் யாரு கூடயும் கூட்டணி போக மாட்டாங்க, என்ன நம்பி மக்கள் இவ்வளவு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, நான் கூட்டணி போக மாட்டேன்னு தான் போட்டிருக்காங்க, நான் பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு தான் எனக்கு போட்டிருக்காங்க, ஸோ அதனால நான் யாரு கூடயும் கூட்டணி கிடையாது, நான் 100 சீட்டுனா 100 சீட்டில் அப்படியே இருக்கேன் அப்படின்னு சொன்னா, அதிமுகவும் இல்லை நான் விஜய் அளவுக்குலாம் இறங்கி அவர் இப்போ வந்தவர், நான் எவ்வளோ பெரிய பிளேயரு, நான் அவங்க கூட கூட்டணி போக மாட்டேன் அப்படின்னு இருந்தா, திமுகவும் அவங்களே அப்படியே இருந்தா, யாருக்குள்ளேயும் ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது முடிவு பண்ணி சிங்கிள் மெஜாரிட்டியை எந்த ஒரு கட்சியாலையும் நிரூபிக்க முடியல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு வந்துடும். ஒரு 6 மாதம் டைம் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. பிரசிடென்ட் ரூலை கொண்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த 6 மாசத்துல திரும்ப ஒரு எலெக்ஷன் நடக்கணும். நீங்க யாருமே இங்க மெஜாரிட்டியை காமிக்க முடியல அப்படின்னா புதுசா ஒரு எலெக்ஷன் நடத்தி யாராவது மெஜாரிட்டியை காமிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அதை மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாகுமா அப்படின்னு தெரியல. பட் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு சாயங்காலம் நமக்கு தெரிஞ்சிடும் யார் என்ன நடக்கிறாங்க, யார் எத்தனை சீட்டு ஜெயிக்கிறாங்க, சிங்கிள் மெஜாரிட்டி வரப்போகுதா என்னன்னு. ஸோ முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் அடுத்தடுத்து இந்த அரசியல் நகர்வுகள் எப்படி போகுது, எந்தெந்த கட்சி எப்படிலாம் இங்கே ஏமாந்து போயிருக்காங்க, யார் யார் போட்ட கால்குலேஷன்லாம் எப்படி இங்கே வீணாக போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். எப்படியோ விஜய் வந்து உண்மையாலும் ஒரு விசில் புரட்சி அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நான் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் ஒத்துப்பாங்க.